மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா 202 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இங்கிலாந்து வெற்றிக்கான காரணம் என்ன? மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். ஹைதராபாத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இங்கிலாந்து அணி இந்தியாவிற்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது. இங்கிலாந்து அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இந்தியாவில் விளையாடி வருகிறது. இந்த 2 அணிகளுக்கு முதல் டெஸ்ட் போட்டி ஹைதராபாத்தில் சில நாட்களுக்கு முன்பு. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 246 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் பிறகு இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஆடி இந்திய அணி ஒரு சிறப்பான ஆட்சியை முதல் இன்னிங்ஸில் வெளிப்படுத்தியது. கேஎல் ராகுல், ஜடேஜா உள்ளிட்டோர் அரசியல் நடத்தினர். இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 436 ரன்கள் குவித்தது. இதன் பிறகு 190 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. ஆனால் முதல் இன்னிங்ஸில் விட்ட ரன் சேர்ப்பை இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் பிடித்தது என்றே சொல்லலாம். இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் அதிகமாக ரன்களை குவித்தது. குறிப்பாக ஒரு முனையில் விக்கெட்டுகள் இருந்தாலும் அந்த அணியின் நட்சத்திர வீரரான ஆலி பாப் மிக அபாரமாக ஆடி சதம் விளாசினார். இதனால் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 420 ரன்கள் என்ற ஒரு அதிகமான ஒரு ஸ்கோரை எட்டியது. குறிப்பாக ஆலி பாப் 196 ரன்கள் விளாசினார். இதன் பிறகு இங்கிலாந்து அணி நிர்ணயித்த 231 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி இன்று பேட்டிங்கை தொடங்கியது. இந்திய அணிக்கு ஆரம்பம் சிறப்பாக அமைந்தது என்றே கூறலாம். குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா 39 ரன்கள் அடித்தார். இருந்தாலும் ஒரு முறையில் விக்கெட்டுகள் விழுந்த வண்ணமே இருந்தாலும் சீரான இடைவெளியில் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட்டுகள் விழுந்தது. குறிப்பாக இங்கிலாந்து சுழற்பந்து வீச்சாளர் டாம் ஹாட்லி ஒரு அற்புதமான ஸ்பெல்லை வீசி இந்திய பேட்டர்களுக்கு கடுமையான சவால் எடுத்தார். இத்தகைய சூழல் இந்திய அணி தற்போது 202 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி அதிர்ச்சி தோல்வி அடைந்திருக்கிறது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தியிருக்கிறது. அதாவது ஹைதராபாத் மைதானம் சுழற்பந்து வீச்சாளர்கள் சாதகமாக பார்க்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் ஸ்பின்னர்களே அதிக விக்கெட்டுகள் வீழ்த்துடன் என்றாலும் இங்கிலாந்து அணியின் ஸ்பின்னர்கள் ஒப்பிடும் போது இந்திய அணிக்கே மிகவும் ஒரு வெற்றிக்கு சாதகமாக இருந்தது என்று கூறப்பட்டாலும் அது போன்ற கணிப்புகள் எல்லாம் மாற்றி இங்கிலாந்தின் பாக்பால் அணுகுமுறை தற்போது இந்தியாவில் முதல் டெஸ்ட் வெற்றியை ஹைதராபாத்தில் பெற்று 5 போட்டிகள் கொண்ட தொடரிலும் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.